ஹாய் பேரண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜமுந்தன். பிரஸ்ட் ஃபீடிங் தான் குழந்தைங்களுக்கு ஆல்வேஸ் பெஸ்ட்டு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் சில சுச்சுவேஷன்ஸில், உதாரணத்துக்கு இப்போ அம்மாவுக்கு பால் கம்மியாக இருக்குது, குழந்தைக்கு பால் பத்தலை, இல்லை அம்மாவுக்கு பால் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகளில் பெஸ்ட் ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா ஃபார்முலா மில்க் தான். ஆனால் அந்த ஃபார்முலா மில்க்கே நீங்கள் போய் கடையில் போய் வாங்கணும்னு போகும்போது நிறைய பிராண்டு, நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஸோ பார்க்கும்போது ஜென்ரலாக பேரண்ட்ஸுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இன்றைக்கி நான் 2 ஃபேக்டர் சொல்ல போகிறேன். அந்த 2 ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று குழந்தையோட கட் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஃபார்முலா மில்க்கு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவேன். ஸோ ஓவராலாக உங்கள் குழந்தைக்கு சிறந்த ஃபார்முலா மில்க்கை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, தாய்ப்பால் குழந்தைக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னார். முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, குழந்தைங்களோட கட் ஹெல்த், அதாவது குழந்தையோட குடலோட ஆரோக்கியம். குழந்தைங்க பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா குடல் சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தை பால் குடிக்க குடிக்க குழந்தையோட குடல்ல பார்த்தீங்க அப்படின்னா லாக்டோபேசிலஸ், பிஃபிடோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாக்டீரியாக்கள் டெவலப் ஆகும். அந்த நல்ல பாக்டீரியாக்கள் டெவலப் ஆகிறதுக்கு தேவையான ப்ரீபயாட்டிக், அதாவது ப்ரீபயாட்டிக் அப்படின்றது அந்த பாக்டீரியா டெவலப் பண்ணக்கூடிய சில உணவுகள். அந்த உணவுகள் தாய்ப்பாலில் அதிகமாக இருக்குது. அதை ஹியூமன் மில்க் ஒலிகோசாக்கரைடு, HMO அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பால் குடிக்கும்போது அந்த பால் குழந்தையோட இரைப்பைக்கு போகும். அந்த இரைப்பையில் அந்த HMOல டைஜஷன் ஆகாது. நேராக குழந்தையோட பெருங்குடலுக்கு போகும். அங்கே இருக்கிற அந்த லாக்டோபேசிலஸ், பிஃபிடோபாக்டீரியா அதெல்லாம் அந்த HMOவை யூஸ் பண்ணி அது நல்லா டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக 3 விஷயம் நம்பர் 1, குழந்தையோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டைஜஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா குழந்தைக்கு கோலிக் பெயின் கம்மியாக வரும், கேஸ் இஷ்யூஸ் குறையும், கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வராமல் இருக்கும், மோஷன் நல்லா ஃப்ரீயாக போவாங்க. 2வது விஷயம், இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அந்த நல்ல பாக்டீரியாக்கள் வளர்றதுனால கெட்ட பாக்டீரியாக்களை வளர விடாமல் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இம்யூன் மாடுலேஷன் சொல்லிட்டு குழந்தையோட இம்யூன் சிஸ்டமை அது சீரமைக்கும். அதனால குழந்தைக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். இன்ஃபெக்ஷன் மட்டும் கிடையாது, அலர்ஜி வர்றதுக்கான எக்ஸிமா, அலர்ஜி, ஆஸ்மா இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கூட கம்மியாக இருக்கும். 3வது விஷயம், குழந்தையோட மூளை வளர்ச்சி பெட்டராக இருக்கும். ஏன்னா கட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு. ஸோ கட் ஹெல்த் நல்லா இருக்குன்னா பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கும். இந்த 3 விஷயம் தான் நான் நினைக்கிற ஒரு முக்கியமான 3 பெனிஃபிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹியூமன் மில்க் ஆலிகோசாக்கரைடு அதனால ஏற்படக்கூடிய ஒரு நன்மை. ஸோ ஃபர்ஸ்ட் திங், HMO இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஃபார்முலாவில் இருக்கிற ப்ரோட்டீனோட நேச்சர். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன், கெசைன் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வே, கெசைன் அதோட ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்கணும். தாய்ப்பாலில் பார்த்தீங்கன்னா 60-40ன்ற ரேஷியோவில் இருக்கும். 60% பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் இருக்கும், 40% கெசைன் ப்ரோட்டீன் இருக்கும். இதே கவு மில்க்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கெசைன் ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 20:8, அதாவது 80% கெசைன் அதில் அதிகமாக இருக்கும். அது கண்ணுக்குட்டிக்கு நல்லது, பட் குழந்தைக்கு நல்லது கிடையாது. குழந்தை ஸோ நீங்கள் ஃபார்முலா வாங்கும்போது அதில் இருக்கிற ப்ரோட்டீனோட அந்த வே ப்ரோட்டீன், கெசைன் ப்ரோட்டீனோட ரேஷியோ அட்லீஸ்ட் 60-40 இல்லை 60-40க்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி வாங்குறது நல்லது. ஸோ 2 பாயிண்ட் சொன்னேன். ஒன்று ப்ரீபயோட்டிக், அதாவது குழந்தைக்கு கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கணும். 2வது வே, கெசின் அந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த 2ம் இருக்கிற மாதிரியான ஃபார்முலா நீங்கள் பிராண்டை செலக்ட் பண்ணி வாங்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் இப்போ போயிட்டு கடையில் போயிட்டு பார்க்குறீங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் ஃபார்முலா டப்பா எடுத்தீங்க அப்படின்னா அதிலே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இன்ஃபன்ட் ஃபார்முலா வித் ப்ரீபயோட்டிக்கு, இல்லைனா HMO இது மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இந்த HMOன்னு சொல்லக்கூடிய அந்த ஹியூமன் மில்க் ஆலிகோசாக்கரைடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா GOS, FOSன்னு சொல்லுவாங்க. GOSனா கேலக்டோ ஒலிகோசாக்கரைடு, FOSனா ஃப்ரக்டோ ஒலிகோசாக்கரைடு. இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஃபார்முலா நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபில்ஃபில் ஆகிடும். அதாவது குழந்தைக்கு தேவையான அந்த ப்ரீபயோட்டிக் கிடைக்கும். 2வது விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன வே கெசின் ரேஷியோ, அந்த ரேஷியோ 60-40 பிரஸ்ட் மில்கில் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 60-40யோ இல்லைனா 70-30 கூட சில பிராண்டில் இருக்கும். அது மாதிரி நம்ம போய்க்கலாம். பட் 60-40 பிரஸ்ட் மில்கில் இருக்கிற மாதிரியான ரேஷியோ இருக்குது அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது கூட எக்ஸ்ட்ராவா DHA, ARA அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தூண்டக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபார்முலா மில்க் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக நீங்கள் வாங்கும்போது ஸ்டேஜஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு ஸ்டேஜ் 1 கொடுக்கணும், 6 months to 12 monthsக்கு ஸ்டேஜ் 2 கொடுக்கணும், மோர் தென் 12 monthsக்கு ஸ்டேஜ் 3 கொடுக்கணும். சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா 12 months to 18 monthsக்கு ஸ்டேஜ் 3, 18 months to 24 monthsக்கு ஸ்டேஜ் 4 அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டேஜ் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்ததாக உங்கள் குழந்தை ப்ரீடம் பேபியாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரீடம் ஃபார்முலா கொடுக்கணும். ஸோ அதிலே நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்தாலும் அந்த பிராண்டில் மேலே ப்ரீடம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரீடம் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அது ப்ரீடம் ஃபார்முலா. ஸோ அதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். உங்கள் குழந்தையோட ஏஜ் அந்த 40 weeks கரெக்டட் ஏஜ் வர வரைக்கும் நீங்கள் ப்ரீடம் ஃபார்முலா கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டேர்ம் ஃபார்முலா போய்க்கலாம். தென் அதுக்கப்புறமா
பெரும்பாலான ஃபார்முலா, அதாவது நார்மலா இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்துலயுமே லாக்டோஸ்ன்ற கார்போஹைட்ரேட் இருக்கும். இன்கேஸ் உங்க குழந்தைக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோ லாக்டோஸோ இல்ல லாக்டோஸ் ஃப்ரீ ஃபார்முலா நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பிராண்ட் இருக்கு. ஸோ அதில வந்து டாக்டர் எத சஜெஸ்ட் பண்றாங்களோ அத நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதே மாரி ஹைட்ராக்ஸைட் ஃபார்முலா, அமினோ ஆசிட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபார்முலாஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்களா போய் கடையில போய் கேட்டு வாங்கக்கூடாது. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் வாங்கணும். ஸோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலால ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கு, ஹெச்எம்ஓலாம் இருக்கு, டிஹெச்ஏ, ஏஆர்இ, அதுக்கப்புறம் வே புரோட்டீனோட கெசின் புரோட்டீன் அந்த ரேஷியோலாம் வந்து 60:40 அப்படிலாம் இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு பெட்டர் ஃபார்முலாவா இருக்கும். பட் இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி வேற ஏதாச்சும் ஃபார்முலா குடுத்துட்டு இருக்கீங்க. பெட்டர் ஃபார்முலாவுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்விட்ச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரெகுலரா காமிக்கிற பீடியாட்ரிஷியன்ட்ட ஒரு தடவ கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல உங்க குழந்தையோட குடல் ஆரோக்கியத்த மேம்படுத்துற மாதிரியான விஷயங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் ஆல்வேஸ் பெஸ்ட். ஸோ எந்த அளவுக்கு நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க குழந்தையோட கட் ஹெல்த் வந்து நல்லா மெயின்டெயின் ஆகும். இன்கேஸ் நீங்க ஃபார்முலா போறீங்க அப்படின்ற பட்சத்துல, ப்ரீபயோட்டிக் இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து நீங்க வாங்கி குடுங்க. ஸோ குழந்தையோட குடல் ஆரோக்கியத்த மேம்படுத்துங்க. உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.